என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ரியல்மியுடைய 9 சீரீஸில் அடுத்த மாதம் 2 ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன ஃபோன்ஸ்னால் Realme 9 அண்ட் Realme 9 Pro. இந்த 2 ஃபோன் அடுத்த மாதம் Realme தரப்புலேருந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Realme 9 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள ப்ராசர் எப்படி இருக்குது, பேட்டரி எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கூட கடைசி இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக சொல்லலாம். இப்போ நம்ம Realme 9 அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க வீடியோவில் போகலாம். நீங்கள் பார்த்து கௌதம் சேனல் வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Realme 9 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வீடியோவில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மேலே நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டு போட்டிருக்காங்க. இது எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் போடுறது தான். கீழே 9 போட்டிருக்காங்க. அது கீழே ரியல்மின்னு போட்டிருக்காங்க. பாக்ஸ் எல்லோ கலரில் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாக்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபோன் தான் இருக்குது. ஃபோன் நல்லாவே இருக்குது. அப்புறமா உள்ளே கொஞ்சம் ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம் டூல் இருக்குது. மொபைலில் சிம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கீழே கொஞ்சம் யூசர் கைட்ஸ் இருக்குது. மொபைலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதுவும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா உள்ளே சார்ஜர் இருக்குது. எத்தனை வாட் சார்ஜர்னா 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லியிருக்காங்க. பட் கன்ஃபார்மாக தெரியல, ரூமர்ஸ் படி சொல்லியிருக்காங்க 30 வாட்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ரியல்மி சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா உள்ள டைப்-C கேபிள் இருக்குது. மொபைல் கேபிள், சார்ஜிங் கேபிள் இருக்குது. மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த Realme 9 இந்த ஃபோன் வாங்க நினச்சிங்கன்னா இது எல்லாமே உள்ளே இருக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு சிம்பிளாகவே இருக்குது. பட் இந்த ஃபோட்டோ ஒரு ரூமர்ஸ் ஃபோட்டோ தான், கன்ஃபார்ம் ஃபோட்டோ கிடையாது. இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக இன்னும் ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணல. ஏன்னா இந்த ஃபோனும் லான்ச் பண்ணவே இல்லை. ஏதாவது டிசைன் தெரிய வந்தால் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஃபோன் நம்மளுக்கு 4 கேமராஸ் இருக்குது. கூட LED ஃப்ளாஷ் இருக்குது. ஒரு ரெக்டாங்கிள் செட்டப்பில் கேமரா கொடுத்துருக்காங்க. கீழே Realme பிராண்டிங் இருக்குது. இன்னும் சொல்லிடுறேன், இந்த ஃபோட்டோ ஒரு ரூமர்ஸ் ஃபோட்டோ தான், கன்ஃபார்ம் ஃபோட்டோ கிடையாது. கன்ஃபார்ம் ஃபோன் இப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலை. பட் இது ரூமர்ஸ் ஃபோட்டோ, அதுவும் சொல்லிடுறேன். பட் பார்க்க இப்படி தான் இருக்க போகுது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் பார்த்துடலாம். ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா லெஃப்ட்டில் வால்யூம் ராக்கர் கீ இருக்குது. அடுத்த கீழே சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரேயில் 2 சிம் போட்டுக்கலாம். SD கார்டு போட முடியாது. டாப்பில் ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அப்புறமா பிரைமரி மைக் இருக்குது. டைப்-C சார்ஜிங் போர்ட் இருக்குது. அப்புறமா ஒரு சிங்கிள் ஸ்பீக்கரும் இருக்குது. இதே இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் MediaTek Helio G95க்கான ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாது. டீசெண்டாக இருக்க போகுது. பெர்ஃபார்மன்ஸு கேமிங்க்கு ஆவரேஜாக இருக்க போகுது. இந்த ஃபோனோட ப்ராசஸர் ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர் தான். ஸோ உங்களுக்கு GPU Mali G76 MC4 கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஃபோனோட ப்ராசஸரு டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ண போகுது. இந்த ஃபோனோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் இந்த ஃபோனுக்கு 2 வேரியண்ட் தெரிய வந்திருக்கு. என்னென்ன வேரியண்ட்னா 4GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ். அதோட ப்ரைஸிங் 14,999 rupees வருது. ரெண்டாவது வேரியண்ட் 6GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ் வரப்போகுது. அடுத்த வேரியண்ட் ரேம்னு தெரில, அதுவும் கன்ஃபார்மாக தெரில. இந்த ப்ரைஸிங்கும் கன்ஃபார்மாக தெரில, ரூமர் சொல்லியிருக்காங்க. தெரிய வந்தால் உங்களுக்கு கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே 6.5 இன்ச்சுக்கான ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு டிஸ்பிளே சூப்பராக கொடுத்துருக்காங்க. கூட இந்த ஃபோனில் ரிஃப்ரெஷிங் ரேட் 90 Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் 1080x2400க்கான பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் அவங்களுக்கு சேஃப்டிக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5ஆ 3ஆ தெரியல, கன்ஃபார்மாக தெரிய வந்தால் சொல்கிறேன். இதே இந்த ஃபோனோட டிஸ்பிளே நல்லாவே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் இந்த ப்ரைஸுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி 5000 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மேசிவ் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீட் நல்லா ஸ்பீடாக இருப்போது. இந்த சார்ஜர் வச்சு மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 1 ஹவர்க்குள்ளே ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். எத்தனை மெகாபிக்சல் கேமரானா முதல் கேமரா 64 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா. அடுத்த கேமரா 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா. மூணாவது கேமரா 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா. கடைசி சின்ன கேமரா 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் கேமரா. இதான் ரியரில் கொடுத்துருக்காங்க. 4 கேமராஸ் இருக்குது. ஃபோன் உங்களுக்கு LED ஃப்ளாஷ் இருக்குது. பனோரமா சப்போர்ட் உண்டு. HDR சப்போர்ட் உண்டு. ரியரில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா லெஃப்ட்டில் கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல்னு கன்ஃபார்மாக தெரியல. அது சில பேர் 16 மெகாபிக்சல்னு சொல்கிறாங்க. சில பேர்
32 மெகா பிக்சல்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக தெரியல எத்தனை மெகா பிக்சல் தான் சரி உங்களை அப்டேட் பண்ணுறேன் வந்த கடுத்து. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 16 ஆர் 32 மெகா பிக்சலுக்கான ஒரு சிங்கிள் மெயின் கேமரா. செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் வந்து 12 சப்போர்ட் உண்டு. அப்புறமா செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து இந்த ஃபோனோட கலரை பற்றி பார்க்க போகிறோம். கலர் வந்து 2 கலரில் வரப்போகுது. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று ப்ளூ கலரு. அடுத்து வருமானு தெரில, இப்போதைக்கு தான் தெரியுதுருக்கு. இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. வெயிட் இருக்குமா கேட்டிங்கன்னா வெயிட் 2 பேருக்கு தான் செய்யும், ஏன்னா பேட்டரி அதிகமாக இருக்குது. 187 கிராம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஸ் பண்ண கொஞ்சம் பழகிடும், அந்த மாதிரி ஒரு வெயிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க. வித் ஸ்கின் வந்து யூஏ வந்து Realme UA 2.0 கொடுத்துருக்காங்க. அதுவும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். இந்த ஃபோனில் நீங்கள் வந்து 4G சிம் போட்டுக்கலாம். அப்புறமா சிம் ட்ரேயில் 2 சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து போட முடியாது. இந்த ஃபோனோட சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சார்ஸ் வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் AMOLED கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளேவாக கேட்டிங்கன்னா இன் டிஸ்பிளே கிடையாது. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன் டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம், பட் வந்து அதை கொடுக்கல. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ஃபேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். கனெக்டிவிட்டி வந்து வைஃபை, GPS, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் உண்டு. NFC கிடையாது, ரேடியோ இருக்குது. இதே அந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி. கடைசி அந்த ஃபோன் எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டேட் தெரியவில்ல, பட் வந்து அடுத்த மாதம் சொல்லியிருக்காங்க. அக்டோபருக்குள்ளே உங்களுக்கு லான்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டேட் தெரியவில்லை, தெரியாமல் தான் அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Realme 9 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Realme 9 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம நண்பரோட ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் பரமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட முடியும். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.